எந்த ஈவெண்ட்டுமே நம்ம கலந்துக்கிட்டு தான் பழக்கம். தடவையாக நம்ம ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஆமாங்க, இங்கே வேறு நம்மளுக்கு புதுசாக சிஆர் பதவி வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த ஈவெண்ட் என்விசாஜ் 2026 நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்றைக்குமே ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறதுல நான் நிறைய கற்றுக்கலாம்னு நினைப்பேன். பட் ஆனால் உனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுல அதை விட அதிகமாக கற்றுக்கலான்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக யூனிஃபார்ம் போட்டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுதான் பிரகதி. இவங்க வந்து பிடெக் ஸ்டூடெண்ட். பட் ஆனால் நம்மளோட எம்பிஏ ஃபெஸ்ட்டுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாங்க, அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜில் யூனிஃபார்ம் தான் போட்டாகணும். பட் ஆனால் இருந்தாலும் இவங்க நம்மளுக்காக ஒரு டேஸ் கலராக இருந்தாலும் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நம்ம கண்டக்ட் பண்ணுற என்விசாஜ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ் என்விசாஜ் அப்படின்ற டைட்டில் வின்னர்ஸ் வந்து 2 பேருக்கு தான் கிடைக்கும். ஆனால் அந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு சீரீஸ் ஆஃப் 4 காம்படிஷன்ஸ் நடக்கும் வித்தின் 12 டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது நான் மட்டும் கிடையாதுங்க. என் கூட ஒர்க் பண்ண 3 சிஆர்ஸ் அதில் முக்கியமான சிஆர் இந்த ஸ்வரன், அவனுக்கு பின்னாடி நிற்கிற பால். 2 நாளில் 100 மீட்டர் காம்படிஷன் வச்சுட்டு இங்கே வந்து ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சுபாஷும் ஸ்ரீவர்சனும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் நிறைய ஈவெண்ட்ஸ் கழிச்சு நம்ம சுபாஷ் ஃபைனலிஸ்ட்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ் என்விசாஜில் ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவன். அண்ட் அவனுக்கு வந்து லாஸ்ட் கொஸ்டினில் அவன் சொன்ன ஆன்சர் தான் இந்த மொத்த ஈவெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவை எனக்கு மாற்றிச்சு. அவன்கிட்ட நீ ஏன் இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, இங்கே என்னோட ஸ்மார்ட்டானவங்க நிறைய பேர் இருக்கலாம், நாலேஜபிளாக இருக்கவங்க அதிகமான பேர் இருக்கலாம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஜெயிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் எனக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் எனக்கு ஜெயிக்கிறது தோகிறத தாண்டி நான் என்ன கற்றுப்பேன்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னான். ஸோ எனக்கும் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்கனைசிங் ஈவெண்ட்டில் நான் என்ன கற்றுக்கலான்றது தான் பார்க்கணுமே தவிர ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ மைக்கை பிடிச்சிட்டு ஸ்டேஜில் பேசணும்லாம் போதும். இப்போ ஒரு ரேஸில் சந்திக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.